குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி யூனிட் 4ஓட பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2னா அந்த லெசனே வந்து பார்ட் 2 தான் சொல்லியிருப்பாங்க புக்கில். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். Who said this line? Law is the command of sovereign. Aristotle, ஜான் போதின், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ. யார் வந்து சொல்லுவாங்கன்னா ஜான் போதின் தான் லா இஸ் த கமாண்ட் ஆஃப் சாவரன் சொல்லியிருப்பார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டியூட்டானிக் வேர்ட் லேக் ஃப்ரம் விச் லா இஸ் டிரைவ்ட்? லா அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு இங்கிலீஷ் வேர்டு வந்து எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா லேக் அப்படிங்கிற டியூட்டானிக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் என்ன? ஸ்கேட்டர்ட் ரூல், சம்திங் தட் இஸ் ஃபிக்ஸ்ட், பார்டர்ஸ் ரூல், ரூல் ஆஃப் நேஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா சம்திங் தட் இஸ் ஃபிக்ஸ்ட், there is something which is fixed, that is called as law. So law can never be altered because it is fixed. It is common for everybody. So this law is derived from an English word, Teutonic word called lag. அதோட meaning தான் something that is fixed. Third, when was Jallikattu law created by Tamil Nadu government for bull taming sport culture? Jallikattu law வந்து எப்போ create பண்ணாங்க? 2016, 2017, 2018, 2019. It was created in 2017. Fourth, which article protects education and cultural rights under fundamental rights? எந்த ஆர்டிக்கல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எஜுகேஷனல் கல்ச்சரல் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது? ஆர்டிக்கல் 29ல் 1, ஆர்டிக்கல் 24, ஆர்டிக்கல் 31, ஆர்டிக்கல் 32. ஸோ ஆர்டிக்கல் 29ல் 1 இந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆர்டிக்கல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது எஜுகேஷனல் கல்ச்சரல் ரைட்ஸு? அதுவே 21லேயே வந்து அது வந்து மஸ்ட் ப்ரொவைட் கம்பல்சரி எஜுகேஷன் 21A. அந்த ஆர்டிக்கலை வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அதை பாதுகாக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் 29ல் 1. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். புக்கில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட ஆப்ஷனில் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 29 1 கொடுப்பாங்க, 21ல் ஏவும் கொடுப்பாங்க. ஸோ எது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா 29ல் 1. Fifth, in which year did the Supreme Court asserts that animals as sentient beings have the fundamental rights to life? எந்த வருஷம் வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் கீழே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அனிமல்ஸ்க்கும் லைஃப் இருக்குது, இட் இஸ் அ லைஃப் பீயிங்னு சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 21, ஆர்டிக்கல் 22, ஆர்டிக்கல் 23, ஆர்டிக்கல் 24. இட் இஸ் அண்டர் ஆர்டிக்கல் 21. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதை வந்து பர்டிகுலராக நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னொரு வாட்டி கான்சென்ட்ரேட் பண்ணி போகிறீங்க, பிகாஸ் they can ask you. அப்போ நம்ம டக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா, சரி ஆர்டிக்கல் 21 இல்லை, அப்போ நம்ம வந்து 22, 23, 24 ஏதோ ஒன்று போட்டு போயிடுவோம். ஸோ இட் இஸ் ஆர்டிக்கல் 21. Fifth question, the features of constitution that has not been taken from Government of India Act 1935. அதை கீழே கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸில் வந்து எந்த ஃபீச்சர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து எடுக்கல? ஃபெட்ரல் ஸ்கீம் அண்ட் ஃபெட்ரல் ஜுடிஷியரி, ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போமா. அப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தட் ஹஸ் நாட் பீன் டேக்கன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்னென்னா ஃபெட்ரல் ஸ்கீம் அண்ட் ஃபெட்ரல் ஜுடிஷியரி, ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம எடுக்கல. 7th கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஃபீச்சர்ஸ் டேக்கன் ஃப்ரம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்தால் நம்ம ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணோம். லா மேக்கிங் ப்ரொசீஜர்ஸ் அங்கே தான் எடுத்திருக்கோம். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா அங்கே தான் எடுத்திருக்கோம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். பார்லிமெண்ட்னாவே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ எல்லாமே டி வந்து ஆல் ஆஃப் த அபவ். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆல் ஆஃப் த அபவ் தான். So 8th question, select incorrect statement regarding the features taken from US Constitution. So which is not taken from US? Fundamental rights, independent judiciary, role of vice president, judicial review, removal of judges of Supreme Court and High Court, impeachment of the president, none of the above. So let me read this question once again. Fundamental rights அங்கே தான் எடுத்திருக்கோம். independent judiciary and role of vice president அங்கே தான் எடுத்திருக்கோம். judicial review, removal of judges of Supreme Court and High Courts, impeachment of president, இது எல்லாமே அங்கே தான் எடுத்திருக்கோம். ஸோ தான் அதோட ஆன்சர், none of the above. 9th question, consider the following statements and select the correct statement. There are two types of citizenship, natural and naturalized. ஸோ நேச்சுரல் இது வந்து நம்ம 8th புக்லேயே இருக்கும் ஒரு இடத்துல. 2 டைப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்குது. அதாவது சிங்கிள் டபுள் இல்லை. எப்படி வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம பிரிக்கலாம்? நேச்சுரல்னால் அங்கேயே பிறக்கிறது, யூ ஹவ் பார்ன் அ சேம் பிளேஸ் அண்ட் யூ அக்வயர்ட் அ சிட்டிசன்ஷிப். ஸோ நேச்சுரலைஸ்ட் அப்படின்னா யூ அக்வயர் பை finishing the procedures. So இதான் 2 டைப், நேச்சுரல், நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன். Naturalized citizens or citizen by virtue of their birth. Naturalized citizen is one who acquires citizenship. All are correct. So answer பார்த்தீங்கன்னா D, all are correct.
10th, the Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act was passed in India in 2004, 2005, 2006 and 2007. It was passed in 2007. So இந்த ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க 2007. என்னென்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ். 11th question, according to the Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act, how much money should be provided to the elderly people? 5,000, 10,000, 15,000, 20,000. ஸோ எவ்வளோ காசுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்டர்லி ஷுட் பி ப்ரொவைடட் டு த எல்டர்லி பீப்புள்னு பார்த்தீங்கன்னா 10,000. 12th, consider the following statements and choose incorrect statement. National citizenship is a citizenship acquired in the nation or state including personal safety. Global citizenship deals with citizenship of other countries. Global citizenship needs the accession of our own country. Global citizenship reveals that states are interconnected with each other and can resolve political and social activities. ஸோ இதில் எது தப்புனா குளோபல் சிட்டிசன்ஷிப் நீட் த அசெஷன் ஆஃப் அ ஓன் கண்ட்ரினா இல்லை நம்ம ஒரு சொந்த நாட்டோட பெர்மிஷன் வேணும் குளோபல் சிட்டிசன் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது வந்து தப்பு, மற்ற எல்லாமே கரெக்டு. ஸோ நேஷனல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்குள்ளேயோ ஒரு ஸ்டேட்குள்ளேயோ பர்சனல் சேஃப்டி யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுறது நேஷ்னலு. குளோபல்னால் மற்ற சிட்டிசன்ஷிப் மற்ற நாடோட வச்சுருக்கிறது, அதுக்கு வந்து நம்மளோட சொந்த நாட்டோட பெர்மிஷன் தேவை கிடையாது. ஸோ குளோபல் சிட்டிசன்ஷிப் ரிவீல்ஸ் தட் ஸ்டேட்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட் வித் ஈச் அதர் அண்ட் கேன் ரிசால்வ் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த கொஷின் அப்படியே கூட கேட்க சான்சஸ் இருக்குது. 13, which part deals with citizenship? Part 1, Part 2, Part 3 and Part 4. ஸோ எந்த பார்ட்னு பார்த்தீங்கன்னா Part 2. So when was the Citizenship Act passed? 1945, 1955, 1965, 1975. ஸோ எப்போ வந்துட்டு இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1955 இதான் ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப்காக பாஸ் பண்ண ஃபஸ்ட் ஆக்ட். 15, when was the Bill of Rights adopted in United States of America? ஸோ பில் ஆஃப் ரைட்ஸ், ஒருத்தருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற பில்லை வந்து எப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு? டிசம்பர் 10, 1791, டிசம்பர் 15, 1791, டிசம்பர் 20, 1791, டிசம்பர் 25, 1791. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, 1791 தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்துட்டு பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வந்து டிசம்பர் 10. ஸோ அதே பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து யூஎஸ் எப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் 15, 1791 அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. When was a drafting committee set up under the chairmanship of Dr. B.R. Ambedkar? July 18, 1947, August 15, 1947, August 20, 1947, August 29, 1947. எப்போ வந்துட்டு அம்பேத்கர் கீழே டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 29, 1947. ஸோ 16th question. English Bill of Rights passed in 1689 derives the fundamental rights from, அதாவது இங்கிலீஷ் வந்துட்டு பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்களா 1689, அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? மேக்னா கார்ட்டா 1215, மேக்னா கார்ட்டா 1315, மேக்னா கார்ட்டா 1415, மேக்னா கார்ட்டா 1515. ஸோ எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா கிங் ஜான் கொடுத்த அந்த மேக்னா கார்ட்டா 1215 எடுத்திருப்பாங்க. 16th ஸ்லைடும் 17th ஸ்லைடும் மாடி இருக்குப்பா, அப்படியே மாற்றிக்கோப்பா. 18, what was the total number of amendments moved in the time of consideration? ஸோ எப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கப்போ எத்தனை டைப் ஆஃப் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க? 2473, 2473, 7635, 1200, 1555. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7635 வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எத்தனை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னா 2473 வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ 2473னா 247 அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் லெட்டரோட நம்பராக 247, அதில் 3 அக்கு 3 புள்ளி இருக்கிறோம்ல அது. ஸோ 7635. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 19th, how many amendments were actually made and discussed? 2473, 7635, 1200, 1555 தான் முன்னே சொல்லிட்டேன். 2473. 20th question, when was Dr. Rajendra Prasad elected as President of Free India? 12th session January 26, 1950, 12th session January 24, 1950, 12th session January 16, 1950. ஸோ எப்போ எலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th session, அதாவது லாஸ்ட் செஷன் January 24, 1950 தான் வந்துட்டு ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல, இது ஃபஸ்ட் டைம் இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. 21st, which part deals with fundamental rights of our constitution? Part 1, Part 2, Part 3, Part 4. Fundamental rights-na it is in Part 3. So Part 1 வந்துட்டு Union and Territories, Part 2 வந்து Citizenship,
பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது வந்து என்னென்னா பார்ட் 3. நெக்ஸ்ட் 22nd question. How many days has been taken to complete the constitution? 2 years 11 months and 18 days, 2 years 11 months 17 days, 2 years 11 months 20 days, all of the above. நான் ஏன் இது எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன்னா 6 to 10 ஒரு இடத்துல 2 years 11 months 17 daysன்னு கொடுத்துருப்பாங்க. 11th புக்கில் 2 years 11 months 20 daysன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரியலாக வந்துட்டு 2 years 11 months and 18 days தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் ஆப்ஷனில் ஒரு வேலை இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனில் எது இருந்தாலும் டிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 years 11 months and 18 days தான் கரெக்டு. ஆல் ஆஃப் த above. இப்போ ஆன்சர் வந்து நம்ம வந்து ரியல் தான் எடுத்துக்கிறோம். 2 years 11 months 18 days எடுத்துக்கிறோம். ஒரு வேளை உங்களுக்கு 17 20 இருக்குது, இல்லை 16 19 அந்த மாதிரி இருக்குன்னா இதில் இந்த ஆப்ஷனில் எது இருந்தாலும் அதை டிக் பண்ணிக்கலாம். 23rd question. Who said these lines? Duties and rights are inseparable. For the privilege of the latter, one has to perform the former. If you wanted to get rights, you need to perform your duties correctly. So your duties and rights are inseparable. For the privilege of the latter, one has to perform the former. So Nehru, Gandhi, Sardar Vallabhbhai Patel, none of the above. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆர் இன்செப்பரபிள்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா காந்தி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ காந்திங்கிற பேரை பார்த்தாவே நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிருங்க. Which article allows establishing and maintaining institutions related to religious affairs and charitable purpose? Which article? அதை நம்ம வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ஸ் 21 கிடையாது. ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 22, ஆர்டிகல் 23. ஸோ எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 26. அதுவே அந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறது ஆர்டிகல் 27. அந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. 25. Which article provides rights for a citizen to sue in Supreme Court and High Court to protect their rights? If you wanted to sue on fundamental rights, என்னென்ன ஆர்டிக்கலில் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் நீங்கள் வந்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம். ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 226 ஹை கோர்ட். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு, நெக்ஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஹை கோர்ட்டு. ஸோ 226 32, 124 226, 226 124. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226. இந்த கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ நெக்ஸ்ட் 26th கொஷின். த ஆக்ட் பாஸ் டு இனிஷியேட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ், அதாவது நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படையான தன்மை இதுக்காக வந்துட்டு என்ன ஆக்ட் பாஸ் பண்ணாங்க? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2004, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2006, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2007. எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 தான் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பி ஆப்ஷன் October 12th. 27th கொஷின். Which part says about directive principles of state policy? Part 1, Part 2, Part 3, Part 4. ஸோ டைரக்டிவ் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எது சொல்கிறாங்கன்னா Part 4ல் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 28. The Hindu Succession Act was passed in, வாரிசுரிமை சட்டம் 1956, 1966, 1976, 1985. So it was passed in 1956. Hindu Succession Act 1956. 29. When was right to property was repealed from fundamental rights? 1976 42nd Amendment, 1977 44th Amendment, 2005 85th Amendment, none of the above. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 1977 44th Amendment படி தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி எங்கேருந்து பிரித்து கொண்டு போய் Part 12 300A வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து லீகல் ரைட்டாக வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 44th Amendment. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிப்பீல்ட் அண்ட் பிளேஸ்ட் இன் விச் ஆர்டிகல்? ஆர்டிகல் 299, ஆர்டிகல் 300A, ஆர்டிகல் 301, ஆர்டிகல் 302. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 300A. ஆப்ஷன் வந்து பி. இப்போ ஆன்சர் என்ன? இதுக்கு வந்து பி. புக் பேக் கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். விச் ரைட் இஸ் த ஒன் தட் என்டைட்டில்ஸ் அன் இண்டிவிஜுவல் டு வாய்ஸ் their opinions publicly? So if you wanted to voice your opinions, which articles give? Right to liberty, right to education, right to free expression, right to religion. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் தான் அது வந்து சொல்லுது. செகண்ட் கொஸ்டின். த ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி ஆர் கால்ட் அஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சிவில் ரைட்ஸ், legal rights, and D option வந்து natural rights. The right to life, liberty and equality are called as என்ன rights அப்படின்னு பார்த்தீங்கன்னா civil rights. These rights are civil rights. Third, the rights that are protected and supported by international national laws and treaties are, எது வந்துட்டு எந்த ரைட்டை வந்து இன்டர்நேஷ்னல் மற்றும் நேஷனல் லாஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், த பில் ஆஃப் ரைட்ஸ், நேச்சுரல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். ஸோ எந்த ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. Fourth question. The drafting committee of Constitution Assembly was under the chairmanship of Dr. B.R. Ambedkar,
பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத். ஸோ யார் கீழே வந்து டிராஃப்டிங் கமிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கீழே தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் 5வது கொஷின், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டி ஆர் த 2 kinds of rights necessary for equality and freedom of liberty. இந்த 2 ரைட்டும் எதுக்கு நெசசரி? கம்யூனிசம், டெமோக்ரஸி, மொனார்கி, கம்யூனலிசம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கு தான் இது இம்பார்ட்டன்ட், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டி. 6th question, the detention of a person to protect the law and security of the nation is called as habeas corpus, mandamus, preventive detention, prohibition. The detention of a person to protect the law and security of a nation is preventive detention. Next, 7th, which article provides the constitutional remedies to the citizens at Supreme Court? Constitutional remedy, Article 21, Article 32, Article 15, Article 18. So constitutional remedy Supreme Court na Article 32. Next, 8th question, a uniform civil code can be obtained through fundamental duties, fundamental rights, directive principles of state policy, human rights. Uniform civil code எதில் இருக்கு? directive principles இருக்கு, Article 44. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.